20 வருஷமா படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜாஃபர் பனாகி மேல தடையை போட்டு அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா தலைவன் அதையும் மீறி திருட்டுத்தனமா படங்களை எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. அப்படி முதல்ல அனுப்பின படம் தான் திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம்ங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக்குள்ள இருக்கிற டேஷ் கேமில் தான் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான படங்களை எல்லாம் எடுத்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய டெபியூ ஃபிலிமான த ஒயிட் போர்டுங்கிற படமும் அட்டகாசமான படம். அது வந்து சீரியலை பார்த்ததா ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த வரிசையில் வந்து இருக்கிற இன்னொரு படம் தான் இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். கதை என்னன்னா, ஒன் லெக் மேன் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வராரு. வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதனால பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல விடுறாரு. அந்த மெக்கானிக்கும் அதை காரை வந்து டெம்பரரியா ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த மெக்கானிக் ஷாப்ல இருக்கிற இன்னொருத்தர் இந்த ஒன் லெக் மேனை பார்த்து அதிர்ச்சியாகி அவரை ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம அவரை கிட்னாப்பும் பண்ணிடுறாரு. இவர் எதுக்காக அவரை கிட்னாப் பண்ணாரு, அந்த ஒன் லெக் மேன் யாரு, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஈரான் படங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த நாட்டு படங்கள்லாம் எப்படி இருக்கும்னு. இந்த படமும் அப்படிதான் இருந்தது. என்னன்னா, இவங்க வந்துட்டு உலக சினிமாக்குன்னு பேர் போனவனுங்க. இவங்களோட இதெல்லாம் பார்த்தா தெரியும். நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை. ஷூவை வச்சு எப்படி இவங்கனால வந்துட்டு இந்த மாதிரிலாம் கதை சொல்ல முடியுதுன்னா, இன்னொரு காரணம் அங்கே வந்துட்டு அங்கே ரெஸ்ட்ரிக்ட் நிறையா இருக்குது. ரொம்ப படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே வந்து பிளட்டே காட்டக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்துட்டு இவங்க என்ன மாதிரியான சூப்பரான படங்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ குவாலிட்டியான தரமான படங்களை கொடுக்குறாங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதுதான் முக்கியமாக ஈரான் படங்கள் பேர் போனது காரணமே அதனால தான். எல்லாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக பக்காவாக ஹியூமன் எமோஷன்ஸ் பிடிச்சி பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபேண்டஸியும் இல்லாமல் எந்த ஜிமிக்ஸும் இல்லாமல் ராவாக ஒரிஜினலாக இருக்கும். அதுதான் வந்து ஈரான் படங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு. அதில் வந்துட்டு சில படங்கள்லாம் வந்துட்டு வேறு மாதிரி, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் வரதெல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். செப்பரேஷன் மாதிரி படங்கள், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. பாரன்ல ஒரு படம் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஆள் போய் வந்துட்டு ஒரு கட்டட வேலை செய்யும்போது அங்கே ஒருத்தையை வந்துட்டு பார்த்து அட்டகாசமான சரியானது. அதாவது இவங்களுடைய படங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து அவ்வளோ இதாக இல்லை இந்த படம். கொஞ்சம் வந்துட்டு இவரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் இது நல்லா தான் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்சை பற்றி தான் பேசுது. ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவன் ரூத்லெஸ்ஸா எந்த ஒரு யாரை பற்றியுமே யோசிக்காம கடவுள் இதை சொல்றாரு, அதை சொல்றாரு, அரசு இதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான தன்னுடைய அதிகாரத்தை வச்சு ரொம்ப சேடஸ்டிக்காக இருந்திருக்கிறான். ஸோ அதை தான் வந்து இந்த படம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக வந்துட்டு சொல்லுது. என்னன்னா இதில் எப்படி வருதுன்னா, ஸ்டார்டிங் ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஒருத்தனை எப்படி இவங்க வந்துட்டு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா ஒன் லெக் மேனு ஒருத்தன் இவங்க பார்த்ததே கிடையாது. ஆனால் இவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டார்ச்சரை அனுபவிச்சவங்க இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாகலை, அவ்வளோதான். மற்றபடி செத்து படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்களுடைய இது இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு ஆக்டிவிஸ்டாக இருந்து அந்த சம்பளத்தை வந்து ஜாஸ்தி கேட்டு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு போராட்டம் இருக்குது. இதையெல்லாம் பண்ணணுனால இவனுங்களாம் கேள்வி கேட்காம அடிச்சிருக்காங்க. இவங்க பொசிஷனில் இருக்கிறனால அது வந்துட்டு அந்த லேயர்ஸாக வந்துட்டு படத்தில் வருது. அது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போதே புரியுது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு அந்த படத்தில் இந்த கடத்தப்பட்ட ஒன் லெக் மேன் வந்துட்டு அவன் தான் ஒன் லெக் மேனா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமே. இவன் கடத்திடுவான். இவன் வந்துட்டு ஒரு இதில் வந்து கடத்திடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு வெறி இருக்கு. ஏன்னா இவனால வந்துட்டு லைஃப்பை தொலைச்சிட்டோங்கிற ஒரு இதில் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்து அந்த வெறியில எல்லாமே மிஸ் ஆகி கிட்னி எல்லாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இவன் தான் அது அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போய் வேனில் தூக்கிட்டு போய் கொன்றலாம் அப்படிங்கிற மாதிரி உயிரோட போச்சிடலாங்கிற லெவலுக்கு வந்துட்டு போறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவனான் கன்ஃபார்ம் ஆகலை இவங்களுக்கு. இவன் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையா வந்துட்டு தேடுறான். அதாவது ஒவ்வொரு கேரக்டரா லேயரா வருது, ஒவ்வொரு கேரக்டரா வருது. இப்படிதான் வந்து படம் நகருது. அந்த கேரக்டர் வந்துட்டு இவன் தான் கன்ஃபார்ம் ஆகுது. அவன் வந்துட்டு இவன் இல்லை, அவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியுங்கிற மாதிரி இந்த மாதிரி படம் இப்படிதான் வந்து நகருது. இது வந்து சூப்பரா இருந்தது. ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு. அது வந்து ஆடவும் இல்லை, அசையும் இல்லை, ஸ்டில்னஸாக இருக்குது. அங்கே இருக்கிற கேரக்டர் மட்டும் பேசுது. ஆனால் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் இதுதான் வந்துட்டு இந்த டைரக்டரோட பெரிய மேக்கிங். ஏன்னா சாதாரணமாக வைக்கிறாங்க, ஆனால் அது சாதாரணமாக கிடையாது. அது வந்துட்டு நம்ம படம் பார்க்கும்போது அது எவ்வளோ தூரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறாங்க அந்த ஃப்ரேமில் தெரியுது. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். இத்தனைக்கும் இதெல்லாம் வந்துட்டு மறத்து தான் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு அலௌடு கிடையாதுங்கிறனால எந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு டீட்டெயில்டாக இருக்காங்கிறத பார்க்கணும். இது என்னன்னா ஹியூமன்ஸோட பிஹேவியர். சாதாரண ஆளுங்க லைஃப்னா அப்படிதான். ஏன்னா ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபும் பொண்ணும் வந்துட்டு அந்த மெக்கானிக் ஷாப்பில் வரும்போது இவங்க பார்த்து அப்படியே சாஃப்ட் ஆவான். அவன் வந்து சாஃப்ட் ஆகி
அங்கே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது ரொம்ப இதாக இருக்கும். அதாவது நம்மள மாதிரி ஆளுது அவங்கெல்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு கடத்திட்டு போகும்போது அது வந்துட்டு கொல்றதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே நிறைய இடத்துல இருக்கு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து இவர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து சீரியஸாக கொண்டு போகல. ஆனால் இருக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் பொண்ணு ஒன்று, இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் பஸ்ட் அவுட் ஆகும். அது வந்து பயங்கரமான சீன், சூப்பராக இருக்கும். அங்கே தான் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பொலிட்டிக்கலான செம்ம மேட்டர்கள் இதெல்லாம் வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா அவன் வெறியில் இருப்பான். எப்படா இவன் சிக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அவன் மாதிரி சும்மா இருப்பான். அவன்கிட்ட போய் நீ பார்த்தீங்கன்னா தான் இவன் கரெக்டான்னு தெரியுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அவன் வெறியாகி கொல்லாம் போட மாட்டேனாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்படிதான் இந்த படங்கள் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்காக சொல்றேன். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போல. நீங்க படம் பாருங்க. ஏன்னா படம் பார்த்தா தான் உங்களுக்கு அது ஃபீல் கிடைக்கும். இந்த ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஒன்லக பத்தின டீட்டெயிலிங் சொல்லும்போது அந்த டீட்டெயிலிங்லாம் வந்துட்டு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா நீங்க கிளைமேக்ஸ்ல அதை உணரலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்க அதை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க என்னங்கிறது. ஓப்பனிங் சீன்ல கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இருக்கிற இவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் முடியும் போது இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் என்ன சொல்ல வராங்கங்கிறது. இந்த கிட்னாப் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். எப்படா இவனுங்கெல்லாம் நடிக்கிறானுங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஒன்ல கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கே வந்துட்டு எதுக்குடா ஏன் இப்படி பண்றானுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா படம் பார்க்குற நம்மளுக்குமே வந்துட்டு அவன் தானாங்கிறது தெரியாது. அதே மாதிரி அதுல இருக்கிற படத்துல இருக்கிற கேரக்டர்களுக்குமே தெரியாது அவன் தானா. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே தான் இந்த படம் நகர்ந்துகிட்டே போகுது. ஸோ படம் பார்க்குற நம்மளுக்குமே அவனா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்துட்டு இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து இந்த டைரக்டருக்கு நடந்ததுதான். இவர் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியிருந்தப்போ இவருக்கு நடந்த கொடுமைகளும் அங்க பக்கத்துல இருந்து செல்ல இருந்தவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு சேகரித்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ ஈரான் படங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வர்றதே கொஞ்சம் ரேராக இருக்குது. பார்க்கவே முடியறதில்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபேண்டசியாக இதையும் போட்டு அறுத்து கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் பாருங்க ஸ்டோரி எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்க, எவ்வளோ டெப்த்தாக கொண்டு போகிறாங்க. பை லேயரா ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி உள்ளே வருது இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்கடா, அப்படிதான் இருக்குது. ஸோ ஈரான் படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு டார்க் ஹியூமரை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. படம் எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் என்னங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.